வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் ஜிம் தலைப்பு செய்திகளை காணலாம். டெல்லியை தொடர்ந்து பீகாரின் நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் 4.0 பதிவு. டெல்லி நிலநடுக்கம் மக்கள் பதற்றத்தை தவிர்க்க வேண்டும், பிரதமர் மோடி வேண்டுகோள். 121.43 கோடி மதிப்பீட்டில் 16 கோவில்களில் 24 புதிய திட்ட பணிகள் இன்று துவங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். முதல்வரின் காக்கும் கரங்கள் திட்டம் இன்று முதல் விண்ணப்பிக்கலாம், தமிழக அரசு அறிவிப்பு. உடல்நலக்குறைவு காரணமாக அமைச்சர் துரைமுருகன் அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதி. நேரில் சென்று நலம் விசாரித்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். மானமுள்ள யாரும் பிறரை அப்பா என்று அழைக்க மாட்டார்கள், அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் பேச்சு. நரக வேதனையை அனுபவிக்க நேரிடும், ஹமாஸை எச்சரித்த இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு. இனி விரிவான செய்திகளை காணலாம். டெல்லியில் நில அதிர்வு ஏற்பட்ட நிலையில் மக்கள் பதற்றத்தை தவிர்க்க வேண்டும் என பிரதமர் மோடி வேண்டுகோள் விடுத்துள்ளார். இதுகுறித்து பிரதமர் மோடி வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பக்கத்தில் டெல்லி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நிலநடுக்கங்கள் உணரப்பட்டன. எல்லோரும் அமைதி காக்கும்படி கேட்டுக்கொள்வதாகவும் நிலநடுக்க நிலைமையை அதிகாரிகள் உன்னிப்பாக கவனித்து வருவதாக கூறினார். மேலும் மக்கள் அமைதியாக அதிகாரிகள் கூறும் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பின்பற்ற வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். வணிக வரி மற்றும் பதிவுத்துறை சார்பில் புதிய சார் பதிவாளர் அலுவலகங்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். சென்னையில் இருந்து காணொலி காட்சி மூலம் சார் பதிவாளர் அலுவலகங்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். சேலம் மாவட்டத்தில் புதிதாக கட்டப்பட்ட காடையம்பட்டி சார் பதிவாளர் அலுவலகம், கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் புதிதாக கட்டப்பட்ட பாகலூர் சார் பதிவாளர் அலுவலகத்தையும் திறந்து வைத்தார். தொடர்ந்து இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் 121.43 கோடி மதிப்பீட்டில் 16 கோவில்களில் 24 புதிய திட்ட பணிகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் துவங்கி வைத்தார். மேலும் உதவி ஆணையர் அலுவலக கட்டிடத்திற்கு அடிக்கல் நாட்டி 50.79 கோடி செலவில் 7 திருக்கோவில்களில் 15 முடிவுற்ற திட்ட பணிகளை காணொலி காட்சி வாயிலாக அவர் திறந்து வைத்தார். முதலமைச்சரின் காக்கும் கரங்கள் திட்டத்துக்கு இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், முன்னாள் ராணுவ வீரர்கள் தொழில் தொடங்க 1 கோடி வரை கடனுதவி வழங்க வகை செய்யும் முதல்வரின் காக்கும் கரங்கள் திட்டம் தொடங்கப்படும் என்று கடந்த சுதந்திர தின உரையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்தார். இத்திட்டத்தின் கீழ் முன்னாள் படை வீரர்கள் தொழில் தொடங்க 1 கோடி ரூபாய் வரை வங்கிகள் மூலம் கடன் பெறுவதற்கு வழிவகை செய்யப்படும் என்றும், இத்திட்டத்தின் மூலம் தொடங்கப்படும் தொழில்களுக்கு வழங்கப்படும் கடன் தொகையில் 30 விழுக்காடு மூலதன மானியமும் 3 விழுக்காடு வட்டி மானியமும் வழங்கப்படும் என்று தெரிவித்துள்ளது. இத்திட்டத்திற்கு இன்று முதல் இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் என்றும், முன்னாள் படை வீரர்கள், படை வீரர்களை சார்ந்த வாரிசுகள், கைம்பெண்கள் ஆகியோர் மாவட்ட முன்னாள் படைவீரர் நல அலுவலகத்தினை அணுகி விண்ணப்பிக்கலாம் என்று அதில் கூறப்பட்டுள்ளது. தூத்துக்குடியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள திறந்தவெளி விளையாட்டு திடலை கனிமொழி எம்பி இன்று திறந்து வைத்தார். தூத்துக்குடி P&T காலனி 12வது தெருவில் 50 லட்சம் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டுள்ள திறந்தவெளி விளையாட்டு திடல் திறப்பு விழா இன்று நடைபெற்றது. இதில் கனிமொழி எம்பி கலந்து கொண்டு திறந்தவெளி விளையாட்டு திடலை திறந்து வைத்தார். தொடர்ந்து விளையாட்டு சாதனங்களை இளைஞர்களுக்கு வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் கீதா ஜீவன், மாவட்ட ஆட்சியர் இளம் பகவத், மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி, மாநகராட்சி ஆணையர் மதுபாலன், துணை மேயர் ஜெயின்டா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். உரிமை இருக்கிறது. இட்ஸ் ஸ்டில் a federal state. அதனால் அவங்க தான் அடிக்கடி கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம் அப்படிங்கிறாங்க. ஒன்றிய அரசாங்கம் கோஆப்ரேட்டே பண்ணாமல் அப்புறம் ஃபெடரலிசம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், தமிழ்நாட்டு மக்களுடைய போர் குணம் எந்த அளவுக்கும் குறைந்து விடவில்லை. பொதுப்பட்டியலில் இருக்கக்கூடிய கல்விக் கொள்கையை அவர்கள் மாநிலங்களின் மீது தொடர்ந்து திணித்து கொண்டிருக்கிறார்கள். எல்லா வரியும் ஜிஎஸ்டி வழியாக வசூல் செய்து கொண்டு தமிழ்நாட்டிற்கு எந்த நிதியும் தர முடியாது, நாங்கள் சொல்லக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தி தொடர்ந்து இந்த நிர்பந்தங்களை
இந்த திணிப்புகளை நம் மீது செய்து கொண்டிருந்தார்கள் என்றால் அதன் விளைவுகள் மிக மோசமாக இருக்கும் என்பதை எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். பீகாரில் ஏற்பட்ட நிலநடுக்கமானது ரிக்டர் அளவில் 4.0 பதிவாகியுள்ளது. டெல்லியில் இன்று காலை நிலநடுக்கம் ஏற்பட்டதை அடுத்து பீகாரில் நிலநடுக்கம் ஏற்பட்டது. ஒரே நாளில் இந்தியாவில் 2 இடங்களில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கத்தால் அப்பகுதி மக்கள் அனைவரும் அச்சத்தில் உள்ளனர். பீகார் மாநிலத்தில் இன்று காலை 8:02 மணி அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டது. இதன் அதிர்வால் அப்பகுதியில் உள்ள மக்கள் அச்சமடைந்தனர். இந்த நிலநடுக்கமானது ரிக்டர் அளவில் 4.0 பதிவானதாக தேசிய நில அதிர்வு மையம் தெரிவித்துள்ளது. 10 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் 25.93 டிகிரி வடக்கு அட்சரேகையிலும் 84.42 டிகிரி கிழக்கு தீர்க்க ரேகையிலும் இருக்கும் என முதலில் தீர்மானிக்கப்பட்டது. நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட சேதம் மற்றும் பாதிப்பு குறித்து எந்தவித தகவலும் வெளியாகவில்லை. அதிமுக மக்களை நம்பியுள்ள கட்சி, திமுக கூட்டணியை நம்பியுள்ள கட்சி என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். வேலூர் மாவட்டம் வேலூர் கோட்டை மைதானத்தில் இலக்கு 2026 என்ற தலைப்பில் அதிமுகவின் இளைஞர் இளம் பெண்கள் பாசறையின் மண்டல மாநாடு இளைஞர் இளம் பெண்கள் பாசறை செயலாளர் பரமசிவம் தலைமையில் நடைபெற்றது. இதில் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்டு பேசினர். அப்போது பாஜகவின் குரலை அதிமுக ஒழிப்பதாக முதலமைச்சர் ஸ்டாலின் பேசுகிறார். நாங்கள் யாரையும் கூட்டணி சார்ந்தில்லை, எங்களை நாடி தான் எல்லோரும் வருவார்கள் என கூறினார். மேலும் அதிமுக மக்களை நம்பியுள்ள கட்சி, திமுக கூட்டணியை நம்பியுள்ள கட்சி எனவும் விமர்சித்தார். இதில் முன்னாள் அமைச்சர்கள் வீரமணி சேவூர், ராமச்சந்திரன், அக்னி கிருஷ்ணமூர்த்தி, முகுர் சுப்பிரமணி, தம்பிதுரை மற்றும் மாவட்ட செயலாளர் வேலகழகன் அப்பு, ரவி, சுகுமார் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான அதிமுகவினர் பங்கேற்றனர். செல்வது கிடையாது. எங்களை நாடித்தான் நிலை எப்பொழுதும் கிடையாது. சொன்னார், நான் வெளியிலே செல்கின்ற பொழுது மக்களை பார்க்கின்ற பொழுது இளைஞர்கள் என்னை அப்பா என்று அழைக்கின்றார்கள் என்று புதுசாக கண்டுபிடிச்சிருக்கார். அப்பா என்று மக்கள் கேட்கின்றார்கள். குழந்தைகள் மற்றும் பெண்கள் பாலில் துன்புறுத்தும் போது கதற சத்தம் அப்பா அப்பா என்று கதறுகிறது. பத்திரிகைகளை மறைமுகமாக அச்சுறுத்தி வந்த பாஜக அரசு தற்போது நேரடியாக அச்சுறுத்த துவங்கியுள்ளதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ பெருந்தகை கூறியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ பெருந்தகை செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், பத்திரிகைகளை மறைமுகமாக அச்சுறுத்தி வந்த பாஜக அரசு தற்போது நேரடியாக அச்சுறுத்த துவங்கியுள்ளது எனவும் பாஜக அரசு பாசிச சக்தியாக மாறி இருக்கிறது எனவும் கூறினார். மேலும் நேரு காலத்திலேயே இருமொழி கொள்கை போதும் என்று அரசு ஆணை பிறப்பித்துள்ளது. இப்போது ஏன் மும்மொழி கொள்கையை மாற்ற துடிக்கிறார்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும் எனவும் கூறினார். தொடர்ந்து பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார். பாசிச சக்தியாக மாறி வருகிறது. ஏற்கனவே எல்லா முயற்சியும் எடுத்தார்கள். இப்பொழுது நேரடியாக பத்திரிகையாளரை தாக்குவதற்கு துணிந்து விட்டார்கள் என்பதுதான் தெரியும். அது எப்படி எதிர்க்க போகிறாங்கன்னு பொறுத்துறது தான் பார்க்கணும். புதிய கல்விக் கொள்கையாகட்டும், இந்த பிஎம்ஸ்ரீ திட்டமாகட்டும், இதில் தமிழ்நாடு அரசு, தமிழ்நாடு மாண்பு முதலமைச்சர் அவர்கள் ரொம்ப தெளிவாக இருக்கார். தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழ்நாட்டு மாணவ மாணவிகளுக்கும் அடுத்த தலைமுறைக்கும் எது தேவையோ அதை தான் கொடுக்க வேண்டும். இந்த புதிய கல்விக் கொள்கை பிஎம்ஸ்ரீ மூலமாக குலக்கல்வி திட்டங்களை மீண்டும் நடைமுறைப்படுத்த பாஜக, ஆர்எஸ்எஸ் போன்ற இயக்கங்கள் முயற்சி செய்கிறது. இதை வன்மையாக கண்டிக்கிறோம். அதுவும் இல்லாமல் நமக்கு உள்ள உரிமை தொகை 60% ஆரம்ப கல்வியில் தாய்மொழியை ஊக்குவிப்பதுதான் புதிய கல்விக் கொள்கையின் நோக்கம் என
மத்திய இணையமைச்சர் எல் முருகன் மதுரையில் தெரிவித்துள்ளார். மத்திய இணையமைச்சர் எல் முருகன் மதுரை மீனாட்சியம்மன் கோவிலில் இன்று சுவாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், மத்திய அரசின் பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டம் தமிழகம் முழுவதுமாக நடந்து வருகிறது எனவும், இந்த பட்ஜெட் தொலைநோக்கு பார்வையுடன் உருவாக்கப்பட்டு உள்ளது எனவும், தமிழகத்தின் வளர்ச்சி திட்டங்களுக்கான நிதிகள் முறையாக ஒதுக்கீடு செய்யப்பட்டு வருகிறது எனவும் தெரிவித்தார். மேலும் ஆரம்ப கல்வியில் தாய்மொழியை ஊக்குவிப்பதுதான் புதிய கல்விக் கொள்கையின் நோக்கம் எனவும், இன்றைய காலகட்டத்தில் புதிய கல்விக் கொள்கை மிகவும் அவசியம் எனவும், மொழியை வைத்து அரசியல் செய்யும் நிலை இப்போது இல்லை எனவும் கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், கூட்டணி தொடர்பான அனைத்து முடிவுகளை தேசிய தலைமை முடிவெடுத்து அறிவிக்கும் எனவும் கூறினார். இந்தியை திணிக்கும் போது கிளர்ச்சி ஏற்பட்ட தமிழகத்தில் எல்லா இடங்களிலும் இந்திதான் உள்ளது என சீமான் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், இந்தியை திணிக்கும் போது கிளர்ச்சி ஏற்பட்ட தமிழகத்தில் எல்லா இடங்களிலும் இந்திதான் உள்ளது எனவும், இந்தியை திணிக்கும் போது போரிட்டோம், ஆனால் கட்சிக்கு வந்த பின் யார் இந்தியை திணிக்கிறார்களோ அவர்களுடன் கூட்டணி வைத்ததால் எந்த எதிர்ப்பும் இல்லாமல் இந்தி வந்து விட்டது எனவும் கூறினார். மேலும் வட மாநிலங்களில் கும்பமேளா கூட்ட நெரிசல் விபத்து ஏற்பட்ட போது உயிரிழந்தவர்களுக்கு பிரதமர் இரங்கல் தெரிவித்திருக்கிறார். தூத்துக்குடி பேரிடரில் பலியானவர்களுக்கு பிரதமர் வருத்தம் தெரிவித்தாரா எனவும் கேள்வி எழுப்பினார். அது ஒரு கருத்து தான். அதாவது இப்போ நம்ம நாட்டு மக்களை வந்து அவங்க கைது பண்ணி அனுப்புறத நம்ம பார்க்குறோம். கைவிலங்கோடு அனுப்பும்போது நமக்கு அவ்வளோ வலியாக இருக்குது. அதுக்கு பொறுப்பேற்க வேண்டியவர் யார்? அதாவது இந்த நாட்டுக்கு ஏற்படுற அவமானம் நாட்டினுடைய முதன்மை பொறுப்பாளராக இருக்கிற முதன்மை தலைவராக இருக்கிற ஐயா மோடிக்கு தான் சாரும். அதனால இந்த அவமானம் அப்படிங்கிறதுக்கு அதை போட்டு வச்சுருக்கிறாங்க. அது ஒரு குறியீடா? இந்த நாட்டு குடிகளை கையில் விலங்கு போட்டு திருப்பி அனுப்பினதை விட இது ஒன்றும் அசிங்கம் இல்லை. அதை கூட சகித்து கொள்ள முடியாத ஒருத்தர் இவ்வளோ பெரிய உயர்ந்த பதவிக்கு வர்றதா இருந்தால். பட்ஜெட் வீர தமிழச்சி நிர்மலா சீதாராமன் சிக்ஸர் அடித்து உள்ளார் என பாஜக தேசிய செயற்குழு உறுப்பினர் ஹெச் ராஜா தெரிவித்துள்ளார். கோவை தெற்கு மாவட்ட பாஜக சார்பில் சுந்தரபுரம் பகுதியில் மத்திய அரசின் 2025ஆம் ஆண்டு பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் பாஜக தேசிய செயற்குழு உறுப்பினர் ஹெச் ராஜா கலந்து கொண்டார். முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்த அவர், பட்ஜெட்டில் வீர தமிழச்சி நிர்மலா சீதாராமன் சிக்ஸர் அடித்து உள்ளார் எனவும், இருமொழி கொள்கையை ஆதரிப்பவர்கள் நாளை காலையில் அவர்களது குழந்தைகளை மாநகராட்சி பள்ளியில் சேருங்கள் எனவும், எந்த மாநிலத்திலும் மும்மொழி கொள்கைக்கு தடையில்லை எனவும் கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், விஜய், ஸ்டாலின், கனிமொழி உள்ளிட்டோர்களின் குழந்தைகள் வெளிநாட்டில் படித்துக் கொண்டு இருக்கிறார்கள், அவர்களை இங்கு கொண்டு வந்து மாநகராட்சி பள்ளியில் படிக்க வையுங்கள் எனவும் கூறினார். திருமதி நிர்மலா சீதாராமன் சிக்ஸர் அடித்தது ஏனென்று சொன்னால், 2014 பிஜேபி ஆட்சிக்கு வரும்பொழுது மீண்டும் வருமான வரி கழிவு 2.5 லட்சம் வரை வருகின்ற வருமானத்திற்கு இல்லை. ஸோ தி மேக்ஸிமம் லிமிட்டு அதுக்கு மேலே உண்டு. அதுக்கு பிறகு 2019 அதை பிஜேபி அரசாங்கம் 5 லட்சமாக உயர்த்தியது. 2023 அது 7 லட்சமாக உயர்த்தப்பட்டது. எல்லாரும் இந்த முறை ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது, இந்த வருமான வரி விலக்கினுடைய அளவு உயர்த்தப்படும். ஆனால் யாருக்குமே 10 லட்சத்துக்கு மேலே கற்பனையே இல்லை. ஆனால் லாஸ்ட் பாலில் ஒரு சிக்ஸர். இது என்னத்துக்கு 5, 7, 9
12 லட்சம் வரை வருமான வரி கிடையாது. புதுச்சேரியில் நடைபெற்ற பல்வேறு பணிகளுக்கான பூமி பூஜையினை முதலமைச்சர் ரங்கசாமி துவங்கி வைத்தார். புதுச்சேரி இந்திரா நகர் தொகுதிக்கு உட்பட்ட வீமன் நகர், திலாசுப்பேட்டை, கருணாஜோதி வீதியில் 89 லட்சம் ரூபாய் செலவில் சிமெண்ட் சாலைகளும் 25 லட்சம் ரூபாய் செலவில் அங்கன்வாடி மையம் அமைப்பதற்கான பூமி பூஜை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் அரசு கொறடாவுமான ஆறுமுகம் தலைமையில் நடைபெற்றது. விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பூஜை செய்து பணிகளை துவங்கி வைத்தார். தொடர்ந்து பூமியின் பேட்டை, அம்பாள் நகர், ஆருத்ரா, நகரத்னா, கோல்டான் வென்யூ உள்ளிட்ட பகுதிகளில் 6 கோடி ரூபாய் மதிப்பில் சிமெண்ட் சாலைகள் அமைக்கும் பணி மற்றும் விமன்பேட்டை பகுதியில் உள்ள உட்புற சாலைகளை சிமெண்ட் சாலைகளாக அமைக்கும் பணி 80 லட்சம் செலவு ரூபாயில் தொடங்கப்பட்டது. இந்த பணிகளுக்கான பூமி பூஜை சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி பூமி பூஜை செய்து பணியினை துவங்கி வைத்தார். நத்தம் அருகே சாலையில் நடந்து சென்ற முதியவர் மீது பிக்கப் வாகனம் மோதிய விபத்தில் முதியவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே உள்ள சக்கிலியன் கொடையை சேர்ந்தவர் வீரன். கூலி தொழிலாளியான இவர் திண்டுக்கல் நத்தம் சாலையில் ஒத்தக்கடை அருகே சாலையோரத்தில் நடந்து சென்று கொண்டிருந்தார். அப்போது நத்தத்தில் இருந்து நீலக்கோட்டை நோக்கி சென்ற பிக்கப் மினி வேன் முதியவர் மீது பலமாக மோதி விபத்து ஏற்பட்டுள்ளது. இதில் பலத்த காயமடைந்த முதியவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த சானார்பட்டி காவல்துறையினர் வீரனின் உடலை மீட்டு உடற்கூராய்விற்காக திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்நிலையில் விபத்தை ஏற்படுத்திவிட்டு வாகனத்தை நிறுத்தாமல் சென்ற நிலக்கோட்டையை சேர்ந்த சோலை கருப்பன் மினி வேனை சானார்பட்டி காவல் நிலையத்தில் நிறுத்திவிட்டு சரணடைந்தார். பெண்ணாகரம் அருகே நகைக்காக பெண்ணை கொலை செய்த வழக்கில் அதே பகுதியை சேர்ந்த இளைஞரை போலீசார் கைது செய்தனர். தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அருகே பெரிய தோட்டப்புத்தூர் கிராமத்தை சேர்ந்த பிரபுராஜ், பத்மினி தம்பதி தனியாக வசித்து வந்தனர். இந்நிலையில் இரவு வீட்டின் அருகே குடிசை வீட்டில் பிரபுராஜ் தூங்கிக் கொண்டிருந்த நிலையில் அவரது மனைவி வீட்டிற்குள்ளே தூங்கிக் கொண்டிருந்தார். பின்னர் காலை பிரபுராஜ் வீட்டிற்கு வந்து பார்த்தபோது அவரது மனைவி கழுத்தில் அணிந்திருந்த 5 பவன் நகை திருடு போன நிலையில் இறந்து கிடந்து உள்ளார். இது குறித்து அளித்த தகவலின் பேரில் வந்த போலீசார் வழக்கு பதிவு செய்து மர்ம நபர்களை தேடி வந்தனர். இந்நிலையில் அதே பகுதியை சேர்ந்த சந்தேகத்திற்கிடமான நபர்களை பிடித்து விசாரித்ததில் கட்டிட மேஸ்திரியான அறிவழகன் என்பவர் கொலை செய்தது தெரியவந்தது. மேலும் அவர் கடன் பிரச்சனையால் சிரமப்பட்டு வந்ததாகவும் பத்மினியிடம் பணம் மற்றும் நகை கொடுத்து உதவுமாறு அறிவழகன் கேட்டுள்ளார். பத்மினி கொடுக்க மறுக்கவே வீட்டில் யாரும் இல்லாத போது அவரை கொலை செய்துவிட்டு நகையை திருடி சென்றது தெரிய வந்தது. இதையடுத்து அவரை கைது செய்த போலீசார் பெண்ணாகரம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். கடலூரில் தங்கும் விடுதியின் லிப்டில் சிக்கிய நாடாளுமன்ற உறுப்பினர் 1 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு மீட்கப்பட்டார். கடலூர் மாவட்டம் வடலூர் அடுத்த இந்திரா நகர் பகுதியில் உள்ள தங்கும் விடுதியின் 2வது தளத்தில் காங்கிரஸ் கமிட்டியின் கட்சி சார்பான நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கடலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் விஷ்ணு பிரசாத் கலந்து கொண்டார். அப்போது 6 பேர் சென்ற லிப்ட் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக திடீரென பழுதடைந்தது. உடனடியாக அருகில் இருந்தவர்கள் மற்றும் தங்கும் விடுதி ஊழியர்கள் லிப்டை இயக்க முயற்சி செய்தும் பலனில்லாததால் குறிஞ்சிப்பாடி, வடலூர், நெய்வேலி உள்ளிட்ட இடங்களை சார்ந்த தீயணைப்பு வீரர்களுக்கு தகவல் அளிக்கப்பட்டது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற தீயணைப்பு வீரர்கள் லிப்டை உடைத்து 1 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு லிப்டில் சிக்கியவர்களை மீட்டனர். இதில் 2 மயக்கமடைந்த நிலையில் இருந்ததால் உடனடியாக மருத்துவமனை அழைத்து சென்றனர். நன்கொடையாக வருகின்ற ஒவ்வொரு காசும் படிப்பிற்கும், படிப்பு சார்ந்த விஷயங்களுக்கும் மட்டும்தான் பயன்படுத்தி வருகிறோம் என்று சென்னை தியாகராய நகரில் அகரம் பவுண்டேஷன் புதிய அலுவலகத்தை திறந்து வைத்தபோது நடிகர் சூர்யா தெரிவித்தார். சென்னை தியாகராய நகரில் அமைந்துள்ள சூர்யாவின் அகரம் பவுண்டேஷன் புதிய அலுவலகத்தை திரைப்பட நடிகர் சூர்யா திறந்து வைத்தார். இதில் சிறப்பு விருந்தினராக ஜெய்பீம் பட இயக்குனர் ஞானவேல் கலந்து கொண்டார். நிகழ்ச்சியில் அகரம் அறக்கட்டளையின் உறுதிமொழி ஏற்கப்பட்டது. நிகழ்ச்சியில் திரைப்பட நடிகர் சூர்யா பேசினார். அப்போது 2006 யோசித்த சின்ன விதைதான் இன்றைக்கு இவ்வளவு பெரிய ஆலமரமாக வளர்ந்து நிற்கிறது எனவும் 2006 கஜினி முடித்த பிறகு அன்பும் ஆதரவும் கொடுத்த மக்களுக்கு திருப்பி என்ன கொடுக்க முடியும் என்று யோசித்த போது ஞானவேல் கேட்ட அந்த வார்த்தை தான்
அகரம் அறக்கட்டளை உண்டாக காரணமாக இருந்தது எனவும், முதலில் 10க்கு 10 அறையில் ஆரம்பித்தது எனவும், அதன் பிறகு அப்பா வீட்டில்தான் அகரம் சார்ந்த வேலைகள் செய்து வந்தோம் எனவும் தெரிவித்தார். மேலும் நன்கொடையாக வருகின்ற ஒவ்வொரு காசும் படிப்பிற்கும் படிப்பு சார்ந்த விஷயங்களுக்கும் மட்டும்தான் பயன்படுத்தி வருகிறோம் என்றும் நடிகர் சூர்யா தெரிவித்தார். ஒரு சின்ன அறையில் உட்காந்து யோசிச்சு ஒரு சின்ன விதை தான் வந்து இப்போ பெரிய ஒரு ஆலமரமா ரொம்ப அழகா இந்த இடத்துக்கு வந்திருக்கு. 2006 வந்து கஜினி முடிச்சுட்டு எனக்கு இவ்வளவு அன்பும் மரியாதையும் கொடுக்குற நம்ம மக்களுக்கு, நம்ம சமூகத்துக்கு நான் என்ன அர்த்தமுள்ளதா நான் என்ன தந்துட முடியும், எப்படி என்னோட அன்பை தெரிவிச்சுக்க முடியும் அப்படின்னு யோசிக்கும் போது ஞானவேல் அவர்கள் கேட்ட கேள்விதான். 2006 இப்பவும் முதல் தலைமுறை மாணவர்கள் இருக்காங்க. அப்பானால அம்மானால காசு கொடுக்க முடியல அப்படிங்கிறதுனால பல முதல் தலைமுறை மாணவிகள் வந்து படிப்பு பாதியோடு நின்று போகுது. அரசு பள்ளியில் படிச்சாங்க கூட அதுக்கப்புறமா என்ன பண்றதுன்னு தெரியாம, உதவி கேட்க கூட தெரியாம, டெய்லி வேஜஸ் ஒரு தினக்கூலி கிடைச்சா போதுங்கிற மாதிரி வாழ்க்கை மாறிடுது அப்படின்னு 2006 அவர் கேட்ட கேள்விதான் அகரம் பிறக்கிறதுக்கான காரணமாக இருந்துச்சு. அப்ப 10க்கு 10 ரூம்ல ஆரம்பிச்சோம். ஒரு சின்ன ஒரு அலுவலகம் தான். அதுக்கப்புறமா ஒரு 2 பெட்ரூம் ஹவுஸ்ல ஆரம்பிச்சது அகரமோட வாழ்க்கை. அதுக்கப்புறமா அப்பா கொடுத்த இடம். பள்ளி கல்வித்துறை அமைச்சர் தனது சொந்த மாவட்டத்திலேயே கட்டிடம் இல்லாமல் மரத்தடியில் வகுப்பறையை நடத்துவது மிகவும் வருத்தத்தை அளித்ததாகவும், பள்ளி கல்வித்துறைக்கு வழங்கிய நிதியை பயன்பாட்டிற்கு கொண்டு வரவில்லை எனவும் முத்துக்கடையில் பாஜக மாநில பொதுச் செயலாளர் கார்த்தியாழினி குற்றம் சாட்டினார். ராணிப்பேட்டை மாவட்டம் முத்துக்கடை பேருந்து நிலையத்தில் பாஜக சார்பில் 2025 முதல் 26ஆம் ஆண்டிற்கான பட்ஜெட் விளக்க மாவட்ட பொதுக்கூட்டத்திற்கு மாவட்ட தலைவர் நெமிலி ஆனந்தம் தலைமை தாங்கினார். கூட்டத்தில் பங்கேற்றவர்களை மாவட்ட பார்வையாளர் வெங்கடேசன் வரவேற்றார். தேசிய பொதுக்குழு உறுப்பினர் தணிகாசலம், முன்னாள் மாநில செயற்குழு உறுப்பினர் பிரகாஷ், முன்னாள் மாவட்ட தலைவர் விஜயன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கூட்டத்தில் சிறப்பு விருந்தினராக பாஜகவின் மாநில பொதுச் செயலாளர் கார்த்தியாழினி கலந்து கொண்டு பாஜகவின் பட்ஜெட் விளக்கத்தை பொதுமக்களிடையே எடுத்துரைத்து சிறப்புரையாற்றினார். அப்போது பள்ளி கல்வித்துறை அமைச்சர் தனது சொந்த மாவட்டத்திலேயே கட்டிடம் இல்லாமல் மரத்தடியில் வகுப்பறையை நடத்துவது மிகவும் வருத்தத்தை அளிப்பதாகவும், பள்ளி கல்வித்துறைக்கு வழங்கிய நிதியை பயன்பாட்டிற்கு கொண்டு வரவில்லை எனவும் பாஜக மாநில பொதுச் செயலாளர் கார்த்தியாழினி குற்றம் சாட்டினார். நிகழ்ச்சியில் மாநில பொதுக்குழு உறுப்பினர்கள் கலைவாணி மூர்த்தி, சம்பத்குமார், சபாபதி பாண்டியன் மற்றும் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்கள் முன்னாள் நகர தலைவர் சிவமணி, மருத்துவர் சஞ்சய் லோகேஷ் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். வேப்பூர் அருகே உள்ள ஸ்ரீ பவானி கல்வி நிறுவனத்தில் 2025ஆம் ஆண்டிற்கான விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே கண்டப்பன்குறிச்சியில் செயல்படும் ஸ்ரீ பவானி கல்வி நிறுவனத்தின் கல்லூரி மைதானத்தில் விளையாட்டு விழா நடைபெற்றது. விழாவிற்கு ஸ்ரீ பவானி கல்வி நிறுவன தலைவரும் தாளாளரும் தமிழ்நாடு அரசு கல்வியியல் பல்கலைக்கழகத்தின் ஆட்சி மன்ற குழு உறுப்பினருமான ஜே நாராயணன் தலைமை தாங்கினார். விழாவில் பங்கேற்றவர்களை ஸ்ரீ பவானி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் முதல்வர் வரவேற்றார். நிர்வாக அலுவலர் சடையமுத்து ஒலிம்பிக் கொடியினை ஏற்றி வைத்து சிறப்புரையாற்றினார். விழாவில் நடைபெற்ற பல்வேறு போட்டிகளில் பங்கேற்று வெற்றி பெற்றவர்களுக்கு கல்லூரி முதல்வர் சான்றிதழ்களை வழங்கினார். இதில் ஸ்ரீ பவானி கல்வி நிறுவன செயலர் மகாலட்சுமி நாராயணன், வேப்பூர் காவல் நிலைய ஆய்வாளர் சசிகலா மற்றும் விருத்தாச்சலம் மாவட்ட கல்வி அலுவலர் பரமசிவம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். 2026 தேர்தலில் நடிகர் விஜய் அதிமுகவோடு கூட்டணியில் இருப்பார் என மனிதநேய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் ஹாரூன் ரஷீத் தெரிவித்துள்ளார். மதுரை ஞானக்கால் பகுதியில் உள்ள தனியார் விடுதியில் மனிதநேய ஜனநாயக கட்சியின் மண்டல அளவிலான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு மனிதநேய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் ஹாரூன் ரஷீத் தலைமை தாங்கினார். கூட்டத்தில் கட்சியின் ஆண்டு விழா பொதுக்கூட்டங்கள் மற்றும் மண்டல அளவிலான நிகழ்ச்சிகள் நடப்பதற்கு ஆலோசனைகள் எடுக்கப்பட்டு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது.
தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த ஹாரூன் ரஷீத் மும்மொழி தேசிய கல்விக் கொள்கையை தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ளக்கூடாது எனவும் தமிழகத்திற்கு நிதி தராத மத்திய அரசை வன்மையாக கண்டிப்பதாகவும் கூறினார். மேலும் தமிழ்நாட்டு மக்களை வைத்து மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி கல்விக்கான நிதியை பெற வேண்டும் என தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர் 2026 தேர்தலில் நடிகர் விஜய் அதிமுகவோடு கூட்டணியில் இருப்பார் எனவும் கூறினார். பெற்றோர்கள் எதிர்ப்பை மீறி திருமணம் செய்து கொண்ட காதல் ஜோடி வாணியம்பாடி நகர காவல் நிலையத்தில் தஞ்சம் அடைந்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி நியூடவுன் பகுதியைச் சேர்ந்த குப்புசாமி என்பவர் நாற்றம்பள்ளி தபால் நிலையத்தில் தபால்காரராக பணிபுரிந்து வருகிறார். இவருடைய மகன் ஹரிஷ் என்பவரும் பள்ளி கொண்டா பகுதியைச் சேர்ந்த ஸ்னேகாவும் காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது. இவர்களுடைய காதலுக்கு பெற்றோர்கள் எதிர்த்து தெரிவித்ததால் ஹரிஷும் ஸ்னேகாவும் வீட்டை விட்டு வெளியேறி திருப்பத்தூர் பகுதியில் உள்ள பெருமாள் கோவிலில் திருமணம் செய்து கொண்டனர். இதையடுத்து இருவரும் பாதுகாப்பு கேட்டு வாணியம்பாடி நகர காவல் நிலையத்தில் தஞ்சம் அடைந்தனர். இந்நிலையில் போலீசார் இவர்களின் பெற்றோரையும் வரவழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி இருவரும் மேஜர் என்பதால் அவர்கள் விருப்பப்படி திருமணம் செய்து கொண்டனர் என தெரிவித்து காதலன் வீட்டிற்கு அனுப்பி வைத்தனர். வேலூரில் உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரியில் சக்கர நாற்காலி கூடைப்பந்து போட்டிகள் நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் பாகாயத்தில் உள்ள கிறிஸ்துவ மருத்துவக் கல்லூரியின் கூடைப்பந்து மைதானத்தில் முதுகு தண்டுவட காயத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான சக்கர நாற்காலி கூடைப்பந்து போட்டியானது நடைபெற்றது. ரீஹாப் மேலா 2025 மற்றும் தனியார் இன்ஸ்டிடியூட் ஆப் ரீஹாபிலிட்டேஷன் சார்பில் நடைபெற்ற இந்த போட்டியினை தனியார் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் இயக்குநர் விக்ரம் மேத்யூஸ் துவங்கி வைத்தார். இதில் ரிஹாப் அணியும் MVT அணியும் மோதிய நிலையில் MVT அணி 14 புள்ளிகளும் ரிஹாப் அணி 16 புள்ளிகளும் பெற்று ரிஹாப் அணி வெற்றி பெற்றது. இதில் தேசிய அளவில் மற்றும் ஆசிய அளவிலான போட்டிகளில் பங்கேற்ற இந்திய அணி வீரர்கள் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். வத்திராயிருப்பு அருகே நல்ல தங்கால் கோவிலின் சிலை உடைக்கப்பட்டதை கண்டித்து பொதுமக்கள் தங்கள் வீடுகள் முன்பு கருப்பு கொடி கட்டி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். விருதுநகர் மாவட்டம் வத்திராயிருப்பு அருகே அர்ச்சுனாபுரத்தில் நல்ல தங்கல் திருக்கோவில் அமைந்துள்ளது. இக்கோவில் தமிழக பெண்களின் கலாச்சாரத்திற்கும் அண்ணன் தங்கை உறவிற்கும் மிக சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்கி வருகிறது. இக்கோவில் நல்ல தங்கால் பத்திரகாளியம்மன் வடிவில் எழுந்தருளிய அருள் பாலித்து வருகிறார். இக்கோவிலுக்கு தமிழகம் முழுவதிலும் இருந்து வரும் பக்தர்கள் குழந்தை வரம் வேண்டி நேர்த்திக்கடன் செலுத்தி வழிபட்டு செல்கின்றனர். இந்நிலையில் நல்ல தங்கால் கோவிலின் சிலை உடைக்கப்பட்டதை கண்டித்து பொதுமக்கள் தங்கள் வீடுகள் முன்பு கருப்பு கொடி கட்டி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தினர். திண்டுக்கல்லில் வெற்றி வராகி அம்மன் கோவிலில் மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் கிழக்குரத வீதியில் உள்ள வெற்றி வராகி அம்மன் கோவிலில் கடந்த 4ஆம் தேதி காப்பு கட்டி முகூர்த்த கால் ஊன்றி கும்பாபிஷேக விழா துவங்கியது. தொடர்ந்து கடந்த 14ஆம் தேதி மாலை விநாயகர் பூஜையுடன் முதற்கால் யாக வேள்வி அமைக்கப்பட்டது. இந்நிலையில் 4ஆம் கால யாக வேள்வி அமைக்கப்பட்டு விநாயகர் பூஜை, அணுகுஜை, வருண வழிபாடு, சூரிய பூஜை, மகா பூர்ணகுதி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து புனித நீர் கலசத்தை வேதச்சாரியார்கள் புனித நீரை கோபுரத்திற்கு எடுத்து சென்று கோபுர கலசத்திற்கு புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் மாநகராட்சி மேயர் இளமதி ஜோதி பிரகாஷ், துணை மேயர் ராஜப்பா, திமுக தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் வெள்ளிமலை, கோவில் நிர்வாகி செந்தில்குமார், பொதுமக்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். விழுப்புரத்தில் அமைந்துள்ள கன்னிமார்கள் ஆலய கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த மேல் சித்தாமூர் மதுரா கள்ளியேரி கிராமத்தில் கன்னிமார்கள் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக 2ஆம் கால பூஜைகள், கோபூஜை, சுமங்கலி பூஜைகள் செய்த கலசங்கள் புறப்பட்டு விமான கலசங்கள் மீது புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து மூலவருக்கு கும்பாபிஷேகமும் பாலாபிஷேகமும் செய்து தீப ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டு பக்தர்களுக்கு பிரசாதம் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் தமிழ்நாடு யாதவ மகாசபை நிர்வாகிகள், குலதெய்வக்காரர்கள் மற்றும் பக்தர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இனி வருவது உலக செய்திகள். அமெரிக்காவில் சூறாவளி தாக்குதலில் 9 பேர் பலியாகி உள்ளனர்.
அமெரிக்காவில் சக்தி வாய்ந்த குளிர்கால சூறாவளி தாக்குதல்கள் அவ்வப்போது ஏற்பட்டு வருகின்றன. இந்நிலையில் கெண்டகி, ஜார்ஜியா உள்ளிட்ட மாகாணங்களில் ஏற்பட்ட சூறாவளி தாக்குதலில் பலர் சிக்கிக் கொண்டனர். கெண்டகியில் 8 பேர் உள்பட இதுவரை மொத்தம் 9 பேர் பலியாகி உள்ளனர். இதுகுறித்து பேசிய கெண்டகி மாகாண கவர்னர் ஆண்டி பெகிர் சூறாவளி தாக்குதலால் டென்னன்சி, கெண்டகி மற்றும் விர்ஜீனியா உள்ளிட்ட பல்வேறு மாகாணங்களில் வெள்ளம் ஏற்பட்டு வாகனங்கள் வெள்ள நீரில் மூழ்கி உள்ளதாகவும், மரங்கள் வேரோடு சாய்ந்து மக்கள் வீடுகளை விட்டு வெளியேற முடியாமல் தவித்து வருவதாக கூறினார். மேலும் பலி எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என அஞ்சப்படுகிறது என்றும், வருகின்ற நாட்களில் வெள்ளம் தொடரும் என்றும் பெகிர் எச்சரித்துள்ளார். இனி வருவது தங்கம், வெள்ளி விலை மற்றும் பங்குச்சந்தை நிலவரம். சென்னையில் ஆவண தங்கத்தின் விலை ஒரு சவரன் 63,520 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் இன்று ஆவண தங்கத்தின் விலை கிராமுக்கு 50 ரூபாய் அதிகரித்து 7,940 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு சவரன் 400 ரூபாய் அதிகரித்து 63,520 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் ஒரு சவரன் 69,296 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 கிராம் வெள்ளி 108 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 1,08,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை இன்று சரிவுடன் காணப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 269 புள்ளிகள் குறைந்து 75,669 புள்ளிகளில் வணிகமாகிறது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 78 புள்ளிகள் குறைந்து 22,850 புள்ளிகளில் வணிகமாகிறது. மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். டெல்லியை தொடர்ந்து பீகாரில் நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் 4.0 பதிவு. டெல்லி நிலநடுக்கம், மக்கள் பதற்றத்தை தவிர்க்க வேண்டும், பிரதமர் மோடி வேண்டுகோள். 121.43 கோடி மதிப்பீட்டில் 16 கோவில்களில் 24 புதிய திட்ட பணிகள் இன்று துவங்கி வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். முதல்வரின் காக்கும் கரன்கள் திட்டம் இன்று முதல் விண்ணப்பிக்கலாம், தமிழக அரசு அறிவிப்பு. உடல்நலக் குறைவு காரணமாக அமைச்சர் துரைமுருகன் அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதி. நேரில் சென்று நலம் விசாரித்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். மானமுள்ள யாரும் பிறரை அப்பா என்று அழைக்க மாட்டார்கள், அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் பேச்சு. நரக வேதனையை அனுபவிக்க நேரிடும், ஹமாஸை எச்சரித்த இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.